உள்ள போ. திறந்த வீட்டுக்குள்ள எவன்டா அவன் நுழையிறது? ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவன் தான்டா. உனக்கு முன்னாலே பிறந்தவன் தான்டா. என் வீட்டு பக்கம் வந்திருந்தியாடா படவா? உன் வீட்டுக்கு எவன்டா வந்தான்? பொய் சொல்லாத. சரசு வீட்டுக்கு போன. அதான்டா என் வீடு. அவளை என்ன குத்தகை எடுத்துக்கினியா இல்ல பட்டா மாத்திக்கினியா? போறாம்போக்கு எதுனா பட்டா? ஏய், இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்தாலோ சரசு கிட்ட ஒம்பு பண்ணாலோ கீசு போடுவேன் பேமானி. இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வேணாம். இதே வீட்டுக்கு, அதுவும் என் கட்டிலுக்கு அவளை நான் சூண்டி இழுத்துக்கிட்டு வரல, என் பேரு சோமா இல்ல. இப்பவே உன் பேரை சோமாரின்னு மாத்தி வச்சுக்கடா. என் சரசுவை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்டா அவளை பத்தி. என்ன தெரியும் அவளை பத்தி? தொடப்ப கட்ட. அவ உடம்பு பூரா எவ்வளவு மச்சம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் வச்சிருக்கேன்டா கணக்கு. இப்பதான் வரீங்களா? ஆமா, அந்த ராயப்பட்ட கோமலாவுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து காய்ச்சலாம். இன்ஜெக்ஷன் போட டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். 4 நாளா நான் காய்ச்சலோட அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேனம்மா. பஞ்சாதிய டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் காட்ட உங்களுக்கு நேரம் இல்ல. ஏண்டி அறிவு கட்டவிட, அவளு நீ ஒன்னா. நீ முன்ன பின்ன குணமாயிக்கலாம். அங்க அப்படியா? அது தொழில், இது குடும்பம். அம்மா தாயே, அம்மா தாயே. முன்ன இங்க வர்றப்பெல்லாம் காசை போட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்ப மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறத பாரு, மூதேவி. சார், உங்க தாடிய பார்த்தா எனக்கு யாரு கவனமோ வருது. யாரு? அதுதானே ஞாபகம் வரல. சார், வெளியூரா? ரயில் வராங்களையா? ரயில் லேட்டோ? சார், ரூம் வேணுமா சார்? எல்லா வசதியும் இருக்கு சார். எனி டைப், ஃபேமிலி டைப்னா ஃபேமிலி டைப், பேச்சுலர் டைப்னா பேச்சுலர் டைப், எல்லா ஸ்டேட்ஸும் கிடைக்கும். வசதிக்கு ஏத்தபடி கிராக்கி. அங்கே வேணும்னாலும் போகலாம், இல்ல லாட்ஜுக்கு வேணும்னாலும் வரவழைக்கலாம். அடச்சி, என்னடா கொல்லம் தெருவிலே ஊசி விக்கிறிய? ஒரே குட்டையில ஒரு மட்டதானா? வேட்டிக்கு மேல கோட்டை பார்த்த உடனே ஊருக்கு புதுசுன்னு நினைச்சுக்கினிய. நீங்க சீனியர்னு தெரியாம ஏதோ பேசிவிட்டேன். கும்பிடுங்க. வேலை விஷயம் என்னாச்சு? வெறும் அரைச்சல் தான் மிச்சம். ஒரு சோடா கூட. வேலை முதல்ல கிடைக்கட்டும், அப்பால சோடா கொடுப்போம். ஒரே தாகமா இருக்குப்பா. இங்க ஒரே கடனா இருக்கப்பா. பழைய பாக்கியே 30 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும்ப்பா. உன் தாகம் எங்க தீர போகுது? முதல்ல கடன் அட, அப்பால சோடா கொடுப்போம். அடச்சி, யோக்கியில இருந்தா ரூபாயை கீழே வச்சுட்டு போனா. உலகம் அப்படிதாங்க இருக்கும். யாருக்காக நல்லவனா வாழ? நமக்காகத்தான், நம்ம மனசுக்காகத்தான். மனசு கேவல பொட்டி கடைக்கார பிச்சை காசு 30 ரூபாய் பாக்கிக்காக என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? தடி எடுத்தவன் தான் சரசு இங்க மதிப்பு. தன்மானத்தோட நியாயமா வாழ நினைக்கிறவனுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. வேண்டாம் சரசு, வேண்டாம். மறுபடியும் சைக்கிள் சேரை கையில எடுத்துக்கிற மரியாதை தன்னாலே வரும். வஸ்தாத இருக்க வரைக்கும் தான் இந்த பயிருக்கு வணக்கம் போடுவானுங்க. எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டா மத்தவங்களுக்கு வேலை காட்டலாம். இந்த கோவத்தையும் வெறியும் வேலை தேடுறதுல கட்டுங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொட்டி கடையை தாண்டி தானே சசு போக வேண்டியிருக்கு.
30 ரூபாய் இருக்கு. அந்த பொட்டி கடைக்கார மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. ஏது பணம்? நாய விலைக்கு கேட்டுட்டே இருந்தாங்க, கொடுத்துட்டேன். குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தியா, அதை போய் வித்துட்டியா? பரவாயில்லைங்க, கேவலம் 30 ரூபாய் காசு நம்ம லட்சியத்தை நாசம் பண்ணாம இருக்கட்டும். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? போங்க. நெல்லு, எங்க போயிருந்த? எங்கேயும் போகலையே. பின்ன ஏன் எவ்வளவு லேட்டு? காலேஜ்ல இருந்து நடந்தே வரேன். நடந்தே வரியா? ஆமா. பஸ்ஸுக்காக கொடுத்த காசு என்னாச்சு? காஃபி வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஏன் சாப்பிட்டேன்னு கேக்குறீங்களா? பசிச்சுது, சாப்பிட்டேன். மத்த பொண்ணுங்க கிட்ட இருக்கிற மாதிரி பாக்கெட் மணி என்கிட்டயும் இருந்திருந்தா காஃபியும் சாப்பிட்டிருப்பேன், பஸ்லயும் வந்திருப்பேன். முதல்ல காபி செலவுல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் கண்ணா பின்னான்னு போகும். நீங்க கொடுக்க போற 1.5 காசுக்கு என்ன கண்ணா பின்னா கிடைக்கும்? நான் பாக்கெட் மணி கொடுக்கறதா இல்ல. அப்ப ஏன் லேட்டா வரேன்னு என்ன கேட்காதீங்க. இப்பவாவது வழிய விடுறீங்களா? நீ எப்படி இருக்கு? வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? ஓ, அவரா? ராத்திரில சந்திச்சுக்கிட்டேன்ல. ஆமாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சும்மா உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. தொழில் எப்படி இருக்கு? நான் பழச எல்லாத்தையும் விட்டுட்டேங்க. ஆஹா, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாணயமா வேலை செஞ்சு போய்க்கணும்னு பாக்குறேன். ஆனா வேலைதான் எதுவும் கிடைக்கலங்க. அப்படியா? எதுவரை படிச்சிருக்கீங்க? ஒரு ஸ்டோர் அட்டெண்டர் வேலை காலி இருக்கு, செய்யறீங்களா? சரி சார். ஆனா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். முடியுமா உங்களால? எப்படியாவது போயிட்டு கொண்டு வந்துடுங்க சார். முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் வந்து என்ன பாருங்க. சரி. வேலை கிடைச்சாச்சா? கிடைச்ச மாதிரி தான். அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில ஸ்டோர் வேலையா, ஏதோ எடுபடி வேலையா இருக்கும். எதுவா இருந்தா என்ன, வேலைன்னு ஒண்ணு கௌரவமா இருந்தா போதும். ஆனா அந்த வேலை கிடைக்கணும்னா என்னப்பா அது என்ன சொல்றாங்க? டெபாசிட் 2000 ரூபாய் கட்டுமா? 2000? மனசு விட்டுட்டா எப்படி? பாப்போம். இன்னைக்கு 2 சந்தோஷமான சமாச்சாரம்னு குஷியா இருந்தேன். ஆனா 2? ஒண்ணு என் வேலை, இன்னொன்னு நான் 2 மாசமா முழுல. ஏன்? அடே இதுக்குள்ளேயவா? இன்னும் 6 மாசம் போனாதான். 6 மாசம் போனாதான் வந்து காட்டுறேன். ரூபாய் பணத்துக்கு என்ன பண்றது இப்போ? என்னையா வீரமணி, போஸ்கோ ட்ரேது? ஆமா. ரொம்ப வசதி போல இருக்கு. பின்ன தொழில் அதேதான், இடத்தை மட்டும் மாத்திக்கிட்டேன். வசதிக்காரங்க லொக்காலிட்டி, வருமானமும் ஜாஸ்தி. சரசு ஒருத்தி போயிட்டா நாங்க செத்தா போயிடுவோம். இந்த பிசினஸ்ல யாரையா உன்னை ஜெயிக்க முடியும்? என்னம்மா ஐஸ் வைக்கிற? எதுக்கு? நேரடியா கேக்குறேன். தேவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. 2 ஒரு தானா இத்தனை நாளும்? வேலையில சேர்த்து முன்னால் 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். கைமாத்த உன்னால கொடுக்க முடியுமா? 2000? எங்க போறது? அதானே, உனக்கு நான் எந்த விதத்திலயாவது உபயோகமா இருந்தா நீ கொடுப்ப. கரெக்ட். இந்த நிமிஷமே நீ மறுபடியும் தொழிலுக்கு வரேன்னு சொல்லு, உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன் பாரு. நீ இப்படி பேசுறது தேவுக்கு தெரிஞ்சா உன்னை சீவிடுவாரு. உழைக்கிற வழிய பாருமா, போகாத ஊருக்கு வழி தேடி அலையாத. எங்க புரிஞ்சுக்க போற? சரசு, 2 மாசத்துக்கு முன்னால நீ வந்திருந்தா நீ கேட்ட பணத்தை கொடுத்திருப்பேன். சினிமா எடுக்க ஆரம்பிச்சேன், பணம் பூரா முடங்கி போச்சு.
நீங்க போய் இதுல எல்லாம் ஏன் மாட்டிக்கிறீங்க? ஒரு நல்ல டைரக்டர் சிநேகிதம் கிடைச்சது, நல்ல கதை கிடைச்சது, ஆரம்பிச்சேன். யார் கதை? நான் எழுதின கதை. ஹீரோயினே? என்ன வச்சே கதை எழுதியிருக்கேன். வேற யார் நடிச்சா நல்லா இருக்கும்? நான் தான். அது சரி. சே சே சே, சினிமா எடுக்கிறத விட நம்ம தொழில் எவ்வளவோ மேல். ராஜாத்தி மாதிரி புழப்பு நம்மளுது. பல்ல இழிக்க வேண்டியதா இருந்தாலும் கைக்கு மேல பணம் கிடைச்சிட்டே இருக்குமே. இங்க பணத்தையும் கொடுத்துட்டு பல்லையும் இழிச்சிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு சரசு. வெக்க கேடு. வேணா அவர்கிட்ட சொல்லி வேற கம்பெனில வேஷம் வாங்கி கொடுக்க சொல்றேன். 40-50 கிடைக்கும். அவர் என்ன யாரு? அவர் என்ன டைரக்டர். எனக்கு வேஷம் வேண்டாம், 2000 ரூபாய் பணம் தான் வேணும். நீ வேற இடத்தை பாரு. வந்ததான் வந்த, எங்க சினிமா ஆல்பத்தை பாத்துட்டு போயேன். நான் சினிமாவையே பாத்துக்கிறேன். இல்ல, அது வராது, அதனால தான் சொல்றேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள பணம் கட்டினாதான் அந்த வேலை கிடைக்கும். நாளைக்கு 10 மணி வரைக்கும் டைம் இருக்கே, பாப்போம். அதுக்குள்ள கூறிய போச்சுக்கிட்டு யாராச்சும் கொடுக்க போறாங்களா என்ன? எனக்கு நம்பிக்கை இல்லை சரசு. உன்னை வச்சு காப்பாத்த எனக்கு வைக்கல, சேர்ந்து வாழ நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இந்த வேலையும் கிடைக்கலன்னா நாளைக்கு மூஞ்சில முடிக்க மாட்டேன் சரசு. பேசின சரசுவா? வாமா கண்ணகி, என்ன இந்த பக்கம்? தேவ பையன் காலம் வரை விட்டானா? நினைச்சேன் நீ எல்லாம் அருந்ததி ஆயிட முடியுமா? கூத்துல வேஷம் வேணா கட்டலாம் ஆசைக்கு. நான் தேவ பையன் கிட்ட சவால் விட்டேன், நீ என்ன தானா வந்து நிக்கிற? சோமா, நீ நினைக்கிற மாதிரி நான் வரல. ஏ, மறுபடியும் முருங்க மரம் இருக்கிற பாத்தியா? சரசு, நீ மட்டும் ஊன் சொல்லு. நான் இப்பவே இந்த கழுதியை கேன்சல் பண்ணிக்கிறேன். கிராஜுவேட் கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். வீரசவிய உன் இடுப்புல சொல்லுறேன். சோமா, நான் வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நீயே பேசிட்டு போன என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன விஷயம்? உங்க அண்ணன் விஷயம்தான். தேவன் சொல்லு. எங்க அப்பா வேற, அவன் அப்பா வேற. அப்புறம் என்னடி அண்ணன் முறை? சரி, தேவ விஷயம்தான். கொஞ்சம் பணம் வேணும். ஏன், அவன் பொடி செலவுக்கா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினா அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. இப்போ 10 மணிக்குள்ள கட்டி ஆகணும். எங்க எல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். கடைசியா இங்க வந்தியா? ஆமா, இத்தனை வருஷமா தொழில் பண்ணிருக்கிற, ஒண்ணும் சேர்த்து வச்சுக்கல? பணம் கொடுத்தா எனக்கு என்ன தருவ? 1 வருஷத்துக்குள்ள வாங்கின பணத்தை திருப்பி தருவேன். பணத்தை திருப்பி தர வேண்டாம், இங்க பெர்மனண்டா வந்துடு. உன்னையும் மனுஷன் நினைச்சு வந்தேன் பாரு, அது ஏன் தப்புதான். உன் பேச்ச கேட்ட காத பினாயிலத்து கழுவணும். என்னடி சிரிக்கி? என்னடா பொறுக்கி? என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. எனக்கும் தெரியும்டா சேரி பாஷை. 1000 பேரோட பழகுனவ படுத்தவ இன்னும் பேசிட்ட, அப்புறம் நாக்க புடுங்கிக்கணும். நீ கொஞ்சமாச்சு நெஞ்சில ஈர இருக்குதான்னு பாக்கலாம் தான் வந்தேன். கேன பயலே. சரசு, எடுத்துக்க. இப்போ உன் தேவ மேல இறக்கப்பட்ட பணத்தை கொடுக்கல, உனக்காகத்தான் கொடுக்கறேன். உன்னோட கழிச்ச சில ராத்திரிகளை நினைச்சுதான் கொடுக்கறேன். உன் புருஷன் வேலை பார்த்து 4 காசு சேர்த்து எப்போ உன்னால இதை திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. எடுத்துக்க பணத்தை. என்ன யோசிக்கிற? நெருப்பு கட்டிய கையில எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குமேன்னு பாக்குறேன். நீ தொட்ட எல்லாமே குளிந்துடுமே. எடுத்துக்க. என்னங்க இது? அடுப்படியில் அனந்து செய்யணும். கொஞ்ச நேரம் அடுப்படியை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு போனேன், இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களே. என்ன என்ன அப்படி சந்தேகமா பாக்குறீங்க? இல்ல, சம்பாதிச்சேன்னு பாக்குறீங்களா? போய் 1 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு சம்பாதிச்சிட முடியுமா? இல்ல, அந்த அளவுக்கு நாடும் இல்ல, கொடுக்கறதுக்கு இங்க ஆளும் இல்ல. இல்ல. 2000 ரூபாய் எப்படி கிடைச்சது? தெரிஞ்சவங்க கிட்ட கைமாத்த வாங்கினேன். தெரிஞ்சவங்கன்னா யாரு?
சச்சியவத்தின்னு ஒரு பொண்ணு. அம்மா, என் பழைய தொழில்ல எனக்கு சீனியர். ரொம்ப பேர் போனவ. சொல்லுத. நல்ல காரியம்னு கேட்டோன்னு கொடுத்துட்டா புண்ணியவதி. சத்தியவதின்னு சொன்ன? சத்தியவதிங்கிற புண்ணியவதி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆமா, அன்னைக்கு நாய் வித்த காசு குறைச்சத உடம்பு வித்த பணம், இது என்ன பணம்? அன்னைக்கு மாதிரியே உள்ளங்கையில வச்சு பாருங்க. मेरी जान में तेरा कुर्बान. நீ திக்கிற உச்சை வாழோ வெள்ளாந்திக செப்பி வச்சாரா? இந்த பொம்பளை பட சாம்பார் அதுக்காக ஆண்டவனை கும்பிடணும்ப்பா. ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಬೇಕಾದ್ರೂ ഞാൻ അസലായിട്ട് നിന്നെ പ്രേമിക്കുന്നു സത്യേ. என்ன கேக்குது? இந்திய பாஷையெல்லாம் கேக்குது. வர வர நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? எல்லாம் நமக்கு தெரியும். நீங்க கம்முன்னு சீவுங்க. சீவு முடிச்சாச்சா? இப்ப நல்லா கழிச்சு விடு. அப்பதான் இந்த மூஞ்சி சரியா வரும். முதல்ல வேலைக்கு போறீங்க, துண்ணூறு வச்சுக்கீங்க. சரி. ஆமா சரசோ, புருஷனை இப்படித்தான் வேலைக்கு அனுப்பணும்னு எங்க கத்துக்கிட்டே நீ? எதிர் வீடு பக்கத்து வீடு எத்தனை நாள் பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருந்திருக்கிறேன். சரி சரி, வேலை முடிஞ்சதோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு. என்னப்பா என்னாச்சு? ஒரு 1 hour பொறுங்க சார், நல்ல இடமா கூட்டிட்டு போறேன். இப்ப மணி 7, எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின். ஐயோ, இப்ப நல்லதா எதுவும் கிடைக்காத சார். சரி, உன்னால முடியல போப்பா, நான் பாத்துக்கிறேன். பொக்குன்னு கோச்சுக்கிட்டா எப்படி சார்? ஒரு 1/2 hour பொறுங்க, நல்ல இடமா ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் ப்ளீஸ். என்னண்ணே சௌக்கியம் தானே? உன்னதாம்பா தேடிக்கிட்டு வரேன். என்ன பணக்காரன் ஒருத்தன் ஒரு 2 மணி சதியோட நம்மதெல்லாம் புக் ஆயிடுச்சு. அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். பணம் எது கட்டாலும் கொடுப்பான், கமிஷன் ஃபுல்லா வச்சுக்கோ. 50-50. தப்பு நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக பாவி குடும்பத்தோடவா தற்கொலை பண்ணிக்குவான்? அவன் அவமானத்துக்கு பயந்து சாகலம்மா. வீரமணி அந்த அளவுக்கு தன் பொண்ணு மேல ஆசையும் நம்பிக்கையும் வச்சிருந்திருக்கான். 3 பேரும் ஒட்டுக்கா சாகிறதுக்கு அவங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ. சரி விட்டு தள்ளு. ஒரு கெட்டது நடக்கும் போது ஒரு நல்லதும் நடக்கும்பாங்க. அவன் செத்தா இப்ப நம்ம பட்டியல்ல அவன் கிராக்கெல்லாம் வந்து சேர்ந்தாச்சே. நம்ம வேலையில இது சம்பள உயர்வு. அப்படித்தான் மனசை சமாதானப்படுத்திக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? எங்க வந்த? அந்த 2000 ரூபாய்க்கு வட்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வட்டியா? எவ்வளவு கொடுக்கணும்? வட்டியை நீ காசா கொடுக்கணுங்கிறது இல்ல. அப்படின்னா அப்பப்போ வருவேன், நீ அடம் பிடிக்காம இருந்தா சரி. சரசு, நான் எதுக்கும் யாருக்கிட்டையும் எவ்வளவு கெஞ்சினது இல்ல. ஆனா உன் விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப வீக்.
தினமும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். மாசம் மாசம் வட்டிக்குன்னு வரேன். போ வெளியே. இல்ல வட்டியை வரன்னு வச்சுக்கலாம். அடைச்சி போட வெளியே. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் நாளைக்கு என்ன நெருங்க முடியாதுடா. ஒருக்கி படவா நாக்கு எச்சக்கல நாயே வரவிய வா. அத்தனை வேஷமா போடுற பஜாரி புருஷன் உரிமை கொண்டாடுறே தேவு. அந்த வேசி பைய கண் முன்னாலே நான் உன்ன சூரியாடல. என் பேர் சோமா இல்ல. அடைச்சி சோமர் போடா.